ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இன்று உன் வராகி அம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்று சஷ்டி நாள். என் குழந்தையே, இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். காலம் முழுவதும் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்த உனக்கு ஒரு நாள் என்னும் சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இன்று உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாக்கினை எத்தனையோ குழந்தைகள் தினமும் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் இப்பொழுதுதான் புதிதாக கேட்க தொடங்கி இருப்பார்கள். என்றும் சிலர் கண்களுக்கு நான் இனிமேல் தான் படவும் போகிறேன். ஏன் தெரியுமா? இத்தனை நாட்களும் என்னுடைய வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் ஓரளவுக்கு மனதெளிவு என்பதை பெற்றிருப்பார்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். இது நாள் வரையிலும் அவர்கள் பட்ட பல விஷயங்களில் இருந்து ஒன்று மட்டும் அவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தொலைந்து போன ஒரு விஷயத்தை தான் தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் விட்டு விலகி சென்ற விஷயத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது என்பதுதான். நான் எதற்காக இப்பொழுது இப்படி சொல்கிறேன் என்றால், என் தங்கமே, ஒரு உறவு அல்லது ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் உன்னை வேண்டாம் என்று அது விலகி செல்கிறது என்றால் அதன் பின்னால் நீ தேடி அதனை அலையக்கூடாது. தேடல் என்பது தொலைந்த ஒரு விஷயத்திற்காக தான் இருக்க வேண்டுமே தவிர, அல்லது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக தான் வேண்டுமே தவிர, உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற ஒரு விஷயத்திற்காக அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை இத்தனை நாட்களும் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் என்றோ உணர்ந்து இருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நம்முடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இன்று நிச்சயமாக அதனை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இப்பொழுது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நீ நிச்சயமாக இது போன்ற ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உனக்கு உன்னை பற்றிய கவலைதான் முதலில் இருக்க வேண்டும். நீ நன்றாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட முடியும். அடுத்தவர்களின் மீது உனக்கு கவலை வருகிறது என்றால் நீ உன்னுடைய செயலில் ஒழுங்காக இருக்கின்றாயா? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கின்றதா? நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை இருக்கின்றதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ புழுவாக இருக்கும் வரை உன்னை விட்டு தள்ளி நிற்கின்ற இந்த உலகம் நீ பட்டாம்பூச்சி ஆன பிறகு உன்னை ரசிக்கவும் வர்ணிக்கவும் உன்னை மிகவும் பிடிக்கவும் பின்தொடர்ந்து வரும். கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாரும் உன் அருகில் வரமாட்டார்கள். கஷ்டங்கள் உன்னை விட்டு எப்பொழுது விலகி செல்கிறதோ அப்பொழுது நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் என்றால் இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள். என் தங்கமே, இந்த உறவுகள் எதற்காக வென்று ஒரு நிமிடம் நீ சிந்தித்து பார். சில நேரங்களில் இது போன்ற உறவுகள் உன்னை விட்டு சென்று விட்டதை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, ஒரு முறை புரிந்து கொண்டால் இது போன்றவர்கள் நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவையுமே உன்னை காயப்படுத்தி விடாது. என் தங்கமே, பலம் வாய்ந்த சிங்கம் கூட வேடனினுடைய பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒரு நாளும் மாட்டுவது கிடையாது. அதனால் நரிகளைப் போல சாதுரியமாக வாழ பழகு. ஏனென்றால் இங்கு பொய்கள் அதிகமாக இருக்கிறது. நீ எப்பொழுது சிக்குவாய், உன்னை எப்பொழுது அதனுள் தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சாமர்த்தியத்தனம் இங்கு அதிகம் தேவை. சாணிக்கியத்தனம் அதைவிட அதிகம் தேவை. என் பிள்ளையே, இவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். என் தங்கமே, உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உண்மையாக
உண்மையாக எல்லோரையும் நேசிப்பது. அதற்காக உன்னை நேசிக்க கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. உண்மையான அன்பு உனக்கு அங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அவர்களின் மீது நீ உண்மையான அன்பு வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. அதுவே உண்மையான அன்பினை காட்ட தெரியாதவர்கள், மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்க தெரிந்தவர்கள், இவர்களுக்காகவெல்லாம் என் குழந்தை ஒரு நாளும் நீ எதை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அந்த அன்பை அவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நமக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவுதான் என்று நினைப்பவர்கள் உடைய வாழ்க்கை அதற்கு மேல் ஒரு இம்மி கூட உயரப்போவது கிடையாது. ஏனென்றால் மனதளவில் எல்லா கதவையும் அவர்கள் மூடி வைத்து விடுவார்கள். அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய மனது என்ன நினைக்கிறதோ, உன்னுடைய மனது நீ எதுவாக போகிறாய் என்று சொல்கின்றதோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு சந்தோஷம் அடைய முடியும். என் தங்கமே, தனிமை கிடைத்து விட்டது அம்மா, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா? என் தங்கமே, தனிமை எப்பொழுது உனக்கு கிடைக்கிறதோ அந்த நிழலில்தான் உன்னை பற்றியும் பிறரை பற்றிய உண்மைகளையும் உன்னால் அறிய முடியும். சலசலப்புகளுக்கு இடையில் எந்த தெளிவும் கிடைக்காது. தனிமையில் இருந்து சிந்தித்து பார், நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். என் தங்கமே, நிச்சயமாக சில நட்புகள் வாழ்க்கையில் சிலருக்கு அருமையாக கிடைத்துவிடும். நட்பு என்பது ஒரு புத்தகத்தை போன்றது. அதை எழுதுவதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் அந்த புத்தகத்தை கொளுத்தி போடுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது, ஒரு நொடி போதும் அல்லவா? அதனால்தான் என் தங்கமே, கிடைத்திருக்கின்ற பல நட்பினை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நட்பினை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாத வரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். சொல்ல முடியாத சோகங்களும் சொல்ல முடியாத நினைவுகளும் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை நினைத்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும். அதனால் என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வாழ்கிறாய். என் தங்கமே, செடியாக இருக்கும் பொழுது ஆடு அந்த செடியை கடித்து உண்ணும். அதே செடி மரமான பிறகு கடித்த ஆடுகள் அம்மரத்தின் நிழலில் படுத்து உறங்கும். இதற்கு பெயர்தான் வெற்றி. அந்த மரம் பெற்றிருக்கின்ற வெற்றி. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னுடைய குறிக்கோள்களை யாரிடத்திலும் சொல்லாதே. எப்பொழுது அது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அதனால் எந்த ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் அதனோடு இன்னொரு திட்டத்தையும் நீ சேர்த்து வைத்துக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருக்க வேண்டும். பணிவோடு முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால், அதை கேட்பவருக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கோபம் வருகிறது. அந்த நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிவிட்டு நிச்சயமாக இதனை செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் மனதிற்குள் கோபங்களை வளர்த்து உடல்நிலையை நீ கெடுத்து கொள்ள கூடாது. என் தங்கமே, அம்மா இன்று வந்ததன் நோக்கம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் உனக்குள் இருக்கின்ற சில சந்தேகங்களை போக்கவும் தான். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு என் செல்ல குழந்தையே நீ காத்திருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நீ அதை விட்டு விடாதே. நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று எனக்கு தெரியும் அல்லவா?
இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் அல்லவா? அதனால் உனக்கு அதில் மிக பெரிய அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நாம் இந்த வராகியை தாயாக நினைத்து இவரிடம் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே, மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ, எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்க போகின்றாய். உன் அம்மா இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அம்மாவால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன். அதை என் குழந்தை நான் சத்திய வாக்காக இப்பொழுது உனக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் நிறைவேற்றி தந்து விடுவேன் என்று என் தங்கமே, இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ என்னை நம்பி இந்த அம்மாவிடம் பேசினால் நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும். நம்முடைய தடைப்பட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது. உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை. நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய். நீ நினைத்ததை நீ அடைந்தே தீருவாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் நான் இப்பொழுது உடனடியாக என் பிள்ளையை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. நீ அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. யாரால் வருத்தப்பட்டாயோ, யாரால் வேதனைப்பட்டாயோ அவர் மூலமாகவே நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, இது போன்று நீ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகிறார் அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு உறவை வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை. என் குழந்தையே, எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த காரியமாக இருந்தாலும், அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய குடும்பத்தார்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள். என் தங்கமே, இவர்களை நீ நிச்சயமாக இதுவரையும் வென்று வந்திருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனையோ அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே. அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தை உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா? அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகும் போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும்.
என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடை தெரிந்து விட்டு உன் மனதில் நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் தங்கமே, உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள், உனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்ட பொருளை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். என் குழந்தையே, நீ அதனை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க கூடாது என்றுதானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய். நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது. உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னிடம் சொன்னபடியே நான் உனக்கு என்ன செய்து தருகிறேன் என்று சொன்னேனோ அந்த வேலையை நான் முடித்து கொடுக்க ஏற்கனவே தயாராகி விட்டேன். நான் என்ன கொடுக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும். என் குழந்தையே, மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கவலைகளையும் பட தேவையில்லை. உன்னோடு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது. நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாய். இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அது நடக்கும் போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதுமே புன்னகையோடு இரு. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் உன் முகத்தில் நீ காட்டி விடாதே. என் குழந்தை, நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு நிச்சயமாக இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழ்கின்ற உலகத்தில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லவன் யார், கெட்டவன் யார் என்று நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய முக்கியமான நேரத்தில் இருக்கிறாய். என் குழந்தையே, உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதை எப்பொழுதும் உன்னோடு கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இது போன்ற மனிதர்களிடம் இருந்து, இது போன்ற நரிகளிடம் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன். என் குழந்தையே, துரோகிகளை மட்டும்தான் நீ விரும்பவில்லை. உனக்கு துரோகங்களை செய்பவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலகி வைக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு தானாகவே சென்று விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் 1000 துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை நான் அடைய செய்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான சோதனை காலம் இது நடந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதே. நிச்சயமாக இந்த நிலைமையை மிக விரைவாகவே மாற்றிவிடுவேன். அற்புதத்தினை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன். நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகிறது. நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டிரு. என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நான் கைவிடவும் மாட்டேன். என் குழந்தை, எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் அம்மா நிச்சயமாக அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுவாள் என்று முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தீருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும்
எப்போதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, எத்தனையோ முறை உனக்கான நல்வழிகளை காட்டியும் கூட, உனக்கான நல் வாழ்க்கையை அமைத்து தந்தும் கூட, உன் வராகி அம்மாவின் மீது உனக்கு இன்னும் நம்பிக்கை என்பது முழுமையாக வரவில்லை. நான் சொன்னது நடந்தே தீரும் என நம்பிக்கையோடு உன் கஷ்டங்களை யோசிப்பதை நீ நிறுத்திவிட்டு நான் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேள். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் உனக்குள் நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் இப்போது இந்த வராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். என் செல்லமே, போதும், என்னை அவமதித்து கடந்து போய் விடாதே. இனிமேல்தான் உன் வாழ்வில் நான் செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ பார்க்க போகின்றாய். இருளாக இருக்கின்றதே என நீ விளக்குகள் ஏற்றும் போது அந்த விளக்குகள் எந்த வார்த்தைகளையும் உன்னிடம் பேசுவது கிடையாது. ஆனால் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய பிரகாசமானது, அந்த தீபமானது உன் வீட்டிற்கே ஒளி வெளிச்சமாக இருக்கிறது அல்லவா? அதுபோலதான் உன் வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கை என்னும் இருளை விளக்குவதற்காக, உனக்கான வார்த்தையை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இருள் என்பது எப்படி விலகி போய் பிரகாசமாக உன் வீடு மாறியதோ, அதுபோல துன்பம் உன் வாழ்வில் இருந்து விலகி போய் இன்பத்தை மிக பெரிய அளவில் நீ பிரகாசமாக அனுபவிக்க போகிறாய். நான் ஒருபோதும் இதை உனக்கு செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக நான் உனக்கு இதை செய்வேன் என உத்தரவாதங்களை கொடுப்பேனோ இல்லையோ, வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பேன். உத்தரவாதம் இல்லாத உலகத்தில் நாளை இங்கு எல்லோரும் இருப்பார்களா என உறுதியாக சொல்ல முடியாத நிலையில்லா இந்த உலகத்தில் உனக்கான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவது, உன் வாழ்வில் எப்படி முன்னேறுவது என நான் அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு வழிகாட்ட போகிறேன். இயற்கையும் கடவுளும் மகிழ்ச்சியான தருணத்தை எப்பொழுது கொடுக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய்தானே? இயற்கையின் சக்தியான புயலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, எப்போது எப்படி வரும் என்பதை சரியாக குறிப்பிட்டு யாராலும் சொல்ல முடியாது. அதுபோலதான் உன் வராகி அம்மாவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இப்போது இந்த நேரத்தில் கிடைக்கும். சட்டென என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் என சரியான நேரத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் மனது வைத்து விட்டால், ஒரு வீட்டிற்கு போக வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டால், நிச்சயம் உடனே அத்தனை ஆசீர்வாதங்களும் அங்கு உள்ளவர்களுக்கு கொடுத்து விடுவேன். அப்படிதான் இப்போது மகிழ்ச்சியான தருணத்தை உன் வாழ்வில் உண்டாக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் அழகாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்வில் உண்டாக்கப் போகிறேன். என் செல்லமே, நிச்சயம் நீ உச்சத்தை தொடப்போகின்றாய். உனக்கான பல இன்ப அதிர்ச்சிகள் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்து கொண்டிருக்கிறது. தீராத பிரச்சனை என நீ தவித்து கொண்டிருந்த பிரச்சனைகளும், ஆட்டி படைத்த வாட்டி வதைத்த துன்பங்களும் எல்லாமே முற்றிலுமாக தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளும் இப்போது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவதற்கான வேலைகளை நான் செய்து விட்டேன். நீ நினைப்பது உனக்கு நடப்பதற்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் உண்மை அது கிடையாது. என் செல்லமே, கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாக நீ நினைத்தது போலதான் நடந்து முடிய போகிறது. என்ன நடந்தாலும் உனக்கான எல்லாவற்றையும் உன் வராகி அம்மா செய்து கொடுப்பாள் என்பதையும், அதற்கான ஆசீர்வாதங்களை அவள் உனக்கு கொடுப்பாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனது மிகப்பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் இப்போது நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதமும் உதவியும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உன் எதிர்காலத்தை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். நீ பயப்படாமல் இரு. நீ ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவில் உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். உன்னை மன கஷ்டத்தில் இருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன்.
உன் மனம் கஷ்டத்தில் இருக்கிறது என நினைத்தால் கொஞ்சம் தைரியத்தை உண்டாக்கிக் கொள் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் கஷ்டங்களை ஒன்றுமே இல்லாமல் நான் செய்ய போகிறேன். நீ சந்தோஷமாய் சிரிக்கக்கூடிய வகையில் எல்லா துன்பங்களையும் முறியடித்து வைப்பேன். உன் வராகி அம்மா நான் எப்போதும் உனக்காக தான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டமும் முடியும் போது உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துவிட்டு தான் போகும். என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடக்காது. இனிமேல் நடக்கவும் நான் விடமாட்டேன். உன் மனதிற்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். என்னால் எல்லாம் முடியும். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் வெல்வதற்காகவும் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். வெற்றிகரமானதாக உன் வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன். நீ வெற்றி மலர் மாலையை என் கைகளால் சூட்டிக்கொள்ளப் போகிறாய். உன் வராகி அம்மா நானே உனக்கான வெற்றி மகுடத்தை சூடுவதற்கு தயாராக தான் உன் வீடு தேடி வந்து விட்டேன். இனி என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய கால்களை உன் வீட்டிற்குள் எடுத்து வைத்த காரணத்தாலும் உனக்கு கிடைக்காததும் நடக்காததும் இனி நல்லபடியாக நடந்து முடியும். எல்லா மனிதர்களிடமும் முடிந்தவரை அன்பை கொடு தங்கமே. நீ இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் இருப்பதும் போய்விடும். அதற்கு பதிலாக எல்லா மனிதர்களுக்கும் அன்பை கொடுப்பதன் மூலமாக அது ஒன்றுக்கு பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும். இழந்ததையும் இல்லாததையும் சுலபமாக பெற்று விடுவாய். என் செல்லமே, உன்னிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உனக்கு நான் ஆசீர்வதித்து அருள் செய்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் திருப்திகரமாக நீ வாழ்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் சோகங்கள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்களிடம் போய் சொல்லிக் கொண்டிருக்காமல் தனிமையில் இருந்து அழுகாமல் உன் வராகி அம்மா என்னிடம் அதை சொல்லிவிடு. அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் முழு மனதோடு மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். என் செல்லமே, நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போது உன்னை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும்படியாக நான் பார்த்து கொள்கிறேன். கடிகாரத்திற்கு எப்போதும் சரியான நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தை உனக்கான நேரமாகவும் உனக்கான நல்ல நேரமாகவும் மாற்றுவதற்கு உன்னால் மட்டும்தானே முடியும். நேரம் காலத்தை வீணாக்காமல் எல்லா சமயங்களிலும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களை மட்டும் யோசித்து அதை மட்டும் செயல்களாக மாற்றிக்கொண்டே இரு. இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறி உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி நான் செய்வேன். கெட்டதையே யோசித்து கெட்டதையே செய்து உன் நேரத்தை நீ வீணடிக்காதே. மற்றவர்களுக்கு தீங்கான விஷயத்தை யோசித்தாலும் அல்லது தவறான தேவையில்லாத விஷயங்களை நீ நேரத்தை வீணடித்தாலும் அல்லது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு பொழுதை கழித்தாலும் அது எல்லாமே உனக்கு கெட்ட நேரம்தான் என்பதை உணர்ந்து கொள். அந்த கெட்ட நேரத்தால் உனக்கு எந்த பலனும் இருக்காது. அதன் மூலமாக உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளும் தள்ளி போய்விடும். என் செல்லமே, நேரமும் காலமும் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதே போல உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நீ பெற முடியாது என்பதையும் புரிந்து கொள். உனக்கு கிடைத்த நேரத்தை பயனுள்ளதாக நல்ல விஷயங்களுக்காக உன் வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுவதற்காகவும் பயன்படுத்திக் கொள். உன் வருங்காலம் உறுதியாக உனக்கு வளமாக தான் இருக்கும்படி நான் செய்கிறேன். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் என நினைக்க பழகு. தடங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தோடு ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்கிறது என நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாலே உன் வாழ்வில் நடக்கும் அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்வாய். வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அடுத்து நல்லதே நடக்காது. உன் வாழ்வில் இப்போது இருக்கக்கூடிய துன்ப நிலை விரைவில் மாறப்போகிறது. அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவதற்காக தானே உன் வீடு தேடி உன் வராகி அம்மா வந்துள்ளேன். உனக்கான வெற்றியாக
என் வடிவத்தில் நானே இருக்கப் போகிறேன். உன் கைகளை விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டு வெற்றியின் பாதையில் மட்டுமே உன்னை கூட்டி செல்வேன். என் மீது நம்பிக்கை வை. வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என ஊராரும் உற்றார்களும் உறவினர்களும் சுற்றாரும் உன்னை பற்றி நல்லபடியாக பேசும்படி நான் உன்னை வாழ வைப்பேன். சிறப்பான வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என் செல்ல குழந்தையே, உன்னோடு மனம் விட்டு பேசுவதற்கென்று உன் வராகியானவள் இந்த இரவு வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ எப்பொழுது உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, முதலில் நீ எப்படிப்பட்ட குழந்தை என்று அம்மா சொல்கிறேன். அதன் பிறகு உனக்கு என்ன நடந்தது என்பதையும் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை பொதுவாக தனக்கு யாரேனும் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை பல மடங்கு திருப்பி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை. யாரும் உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களை ஒருபோதும் கைவிடக் கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை. தன்னிடத்தில் அன்பு வைத்தவர்களுக்கு அன்பை மட்டுமே பரிசாக கொடுக்க தெரிந்த குழந்தை. யார் மனதையும் ஒருபோதும் நோகடிக்க தெரியாது. யாரேனும் கோவத்தில் ஏதாவது வார்த்தைகள் சொன்னால் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களின் மனநிலை அதுவென்று புரிந்து கொண்டு ஒதுங்கி செல்கின்ற குழந்தை. என் தங்கமே, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்ட உனக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று அம்மா நிச்சயமாக சொல்கிறேன். என் தங்கமே, நீ எத்தனை நல்ல குணங்களை கொண்டிருக்கிறாய், அத்தனை நல்ல குணங்களுக்கும் எதிராக அத்தனை செயல்களும் நடந்திருக்கின்றது. நீ மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு உதவிகளை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை எல்லோரும் காயப்படுத்துகின்றார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூட பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.